வணக்கம். உயர்தர பரீட்சார்த்திகளுக்கு முக்கிய அறிவித்தல் ஒன்று விடுக்கப்பட்டிருக்கிறது. சீரற்ற காலநிலையால் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை தோற்றும் மாணவர்கள் அருகிலுள்ள பரீட்சை மத்திய நிலையங்களில் பரீட்சைக்கு தோற்ற முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக அனர்த்தங்கள் ஏற்படும் பட்சத்தில் மாத்திரமே இதற்கான வாய்ப்பு வழங்கப்படுவதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அனைத்து உயர்தர பரீட்சார்த்திகளையும் தெளிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் ஊடாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவிற்கு பிடியாணை பிறப்பிக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் இன்று உத்தரவிட்டிருக்கிறார். கொழும்பு பேஸ்லைன் வீதியில் அர்ச்சுனா 2021 ஆண்டு மார்ச் 22 இன்னும் ஒரு மகிழ்ந்துடன் மோதி விபத்தை ஏற்படுத்தியதோடு வாகன சாரதியை தாக்கி கடுமையாக காயப்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சந்தேகத்திற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தொடர்ந்தும் வழக்கு விசாரணைகளில் முன்னிலையாவதை தவிர்த்து வருவதனால் அவருக்கு இன்று பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தங்கத்தின் விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. நேற்றைய தினத்துடன் ஒப்பிடுகையில் தங்கத்தின் விலையானது இன்றைய தினம் வீழ்ச்சியடைந்திருக்கிறது. கொழும்பு செட்டியார் தெருவில் இன்றைய தங்க நிலவரப்படி 24 கேரட் தங்கம் 2,10,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. 22 கேரட் தங்கம் 1,93,200 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. இதன்படி 24 கேரட் தங்கம் 1 கிராமின் விலை 26,250 ரூபாவாகவும் 22 கேரட் தங்கம் 1 கிராமின் விலை 24,150 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது. இவைதான் நாங்கள் எடுத்து வந்த சில முக்கியமான செய்திகள். தொடர்பாக மேலதிகமாக அறிந்து கொள்ள சூரியன் வானொலி கேளுங்கள். எங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். வணக்கம்.